பகரொடை என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது இலக்கண வகையிலே பல தொடை என்பது பகரொடை. பல தொடை, பல பிளஸ் தொடை. தமிழ் அம்மா வந்துட்டு எஸ்ன்னு சொன்னால் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஏன்னா நம்ம தமிழ் முழுக்க சரியாக நம்ம படிக்கல. நாம் அங்கேயும் இங்கேயும் அறகுறையாக பஞ்சத்துக்கு வந்து தமிழ் படித்தாங்க. அவங்க தமிழே படித்தாங்க. பெட்ரோல் சாமானுக்கு முத்தி கொடுக்குற போனதுனால காப்பியை மறந்தாச்சு. கேட்டது காப்பி. குடுமி தேவர்னோடனே பொன்முகலி ஆற்றுல தண்ணி குடிக்க மறந்துட்டார். யாரு? கண்ணப்பன். அந்த போற்றி பகரோடை அப்படிங்கிறதுல தொடை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. தொடை அப்படின்னாலே எது தொடுக்கப்படுவதோ அது தொடை. தொடுதல், அப்படி தொடு என்ற சொல், அப்படி தொடணும். அப்படி ஒவ்வொரு அந்த பகுதியும் உயிரையும் தொடும், உள்ளத்தையும் தொடும், உடலையும் தொடும். அப்படி தொடுகின்றதுனால இந்த தொடையாக இருந்து அருள் செய்த நூல் போற்றி பகரோடை. உள்ளுக்குள்ள போய் அப்படியே அது ஒவ்வொரு போற்றியும் போய் அந்த உயிரையும் தொட்டு உடலையும் தொட்டு உயிராலும் உடலாலும் அனுபவிக்கணும். ரெண்டும். அப்ப ரெண்டும் அனுபவிக்கின்ற அந்த அனுபவ நிலையை கொடுக்கின்ற அந்த நிலையினால அனுபவ நிலையில தொடை, இலக்கண நிலையில தொடை, தொடுக்கப்படுவது தொடை, தொடுதல் என்ற பகுதி அடியாக வருவது தொடை. எதுகை தொடை, அப்புறம் மோனை தொடை. வேற என்ன தொடை இருக்கு? எய்பு தொடை. இத்தனை தொடை இருக்குங்க. இன்னும் இருக்கு 7 தொடை. நான் பார்த்தே 7 இருக்கு. அந்த அவங்க தான் அம்மா இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு கிளாஸ் வச்சு. இப்போ அந்த தொடையில பல தொடைனா, எதிரை தொடைனா என்ன, மோனை தொடைனா என்ன, அது கொஞ்சம் அது வந்து இலக்கண நிலையில வரக்கூடிய நிலை. பல நிலைகளிலே பல ஆன்மாக்கள், சகலர், விஞ்ஞானகலர், அப்புறம் பிரளயாகலர் என்று பல ஆன்மாக்கள் இருக்கிறதுனால அது பல தொடையாக தான் இருக்கணும். எல்லாம் படிக்கிற அத்தனை பேரும் சகலராக இருக்காங்களா, பிரளயாகலராக இருக்காங்களா, விஞ்ஞான கலரில் இருக்காங்களா, அது தெரியாது. ஆக அத்தனை பேருக்கும் அத்தனை ஆன்மாக்களையும் தொடரும். அந்த தொடர் இந்த போற்றி பகரோடை அத்தனை ஆன்மாக்களையும் தொடும். முள்ளிச்செடியை தொட்டது தொடாதா என்ன நம்மள? அப்படி பல வகையாக பல ஆன்மாக்களையும் பக்குவம் பொருட்டு பல தொடையாக அமைச்சதுனால இது பகரோடை. ஏன்னா ஒரே தொடையில் அமைச்சிடலாமே. ஒரே தொடையில் அமைச்சா ஒருத்தருக்கு மட்டும் போய் சேரும். பல வகையான ஆன்மா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒருத்தர் காபி பிடிச்சா இன்னொருத்தர் டீ பிடிக்குது. ஒருத்தர் பிளாக் டீன்றா, ஒருத்தர் லெமன் டீன்றா. அந்த டீலேயே சுகர் ஜாஸ்தி, சுகர் கம்மி, சுகர் மீடியம், என்ன இத்தனை இருக்கு. அப்போ பல தொடையா இருந்தாதான் பல வகையில போய் அந்தந்த ஆன்மாக்களுக்கு தகுந்தாற் போல ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் முகில் அளவில் கிளக்க வேண்டாம். ஆட்பால் அவர்க்கு அருளும் திறமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லைன்னார். ஏன்னா அளவு இல்லாத நிலையில ஆன்மாக்கள் பக்குவர். இப்போ பகருடைக்கு 2 பொருள். ஒன்று பல தொடைகளை உடையது. ஆன்மாக்களின் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அந்தந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்கு பல தொடையாக அமைந்து விளங்குவது. போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த சொல் போற்றி பகரோடை. போற்றி என்ற சொல்லானது மிக சிறப்பான சொல். போற்றி என்பது, போற்றி என்பதற்கு 2 பொருளை ஆசிரியர் அமைத்து கொடுத்திருக்கிறார். 2 வகையான
அதற்கு பொருள் போற்றி என்பது. ஒரு பொருள் போற்றி என்பதற்கு என்ன பொருள்? வணக்கம். இரண்டாவது போற்றி என்பது இரண்டாவது போற்றிக்கு என்ன? போற்றி. போற்றிங்கிறது வழிபாடு. போற்றி போற்றின்னு சொல்லி வழிபாடு செய்யறது. இரண்டாவது போற்றி அப்படிங்கிறது காத்து அருள்க அப்படிங்கிறதுக்கு போற்று. போற்றுதல் அப்படின்னாலே இந்த பொருளை நீ போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா, போற்றுதல் வேண்டும்னா என்ன அர்த்தம்? அதனுடைய உண்மை தெரிந்து உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சல். அப்ப கொடுத்தாச்சுன்னா நீ எப்படி என்னுடைய குழந்தைய, என்னுடைய பொண்ணை நீ எப்படி பாதுகாக்கணும்? போற்றி அருளுகனின் ஆதியாம் பதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் அப்படின்ற மாதிரி என் பொண்ணை வச்சுக்கணும். அதான் கடைசியில சொல்றது எதுன்னா, உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலத்துக்கு இதெல்லாம். இது எப்படி என் பொண்ணை நீ பாதுகாக்கணும், எப்படி இந்த ஆன்மாவாகிய அந்த ஆன்மாவை சிவம் எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோல என்னுடைய மகளாகிய அவளை நான் கொடுக்கின்ற பொழுது உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற ஏகாரம், தேற்றேகாரம். உனக்கு மட்டும்தான் அது அடைக்கலம், உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தார். இந்த போற்றுதல் என்பதுதான் ரொம்ப சிறப்பான நிலை. இரண்டாவது பொருள். அப்ப பாதுகாத்தல், அடைக்கலமாக வைத்தல், அதெல்லாமே அதில் அடங்கும். அடக்கி அத்தனையும் கட்டி இரண்டாவது நிலையில சொல்றார். முதல்ல சொல்றது போற்றி போற்றி வணக்கம் 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 அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அந்த முதல் நிலை. இரண்டாவது நிலை கொஞ்சம் ஆழமாக போகின்ற நிலையாக இருப்பது என்னை காத்து அருள்க என்ற நிலை. மூன்றாவது ஒரு நிலை உண்டு போற்றிக்கு. அது மிக இன்னும் அடுத்த ஆழமான சிறப்பான ஒரு நிலை. மூன்றாவது பொருள். சிவபுராணத்துல ரெண்டு ஒரு நிலைகளை சொல்றார். சிவபுராணம் எப்படி அமைக்கிறார் முதல்ல அப்படின்னு சொன்னா, வாழ்க என்ற அந்த வாழ்கைக்கு ஒரு 6 வாழ்க சொல்றார். எத்தனை வாழ்க? 6 வாழ்க. அதுக்கப்புறம் வெல்க என்று சொல்லி ஒரு 5 வெல்க சொல்றார். இதுதான் ஃபர்ஸ்ட் திருவாசகம் ஆரம்பிக்கின்ற பொழுது 5 வெல்க. அதுக்கு அப்புறமா ஒன்று என்ன சொல்றாருன்னா, எத்தனை சூப்பர் போற்றி என்று ஒரு 8 போற்றி சொல்றாரு. 6, 5, 8. 6, 5, 8 எத்தனை? 658 பாடல்கள் தான் இனிமே விரிகின்ற போல் இருந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பும் அதில் வச்சு 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. இந்த 8 போற்றி தான் பின்னாடி வரக்கூடிய அத்தனை போற்றிகளுக்கும் பொதுவாக அதுல இருந்து தான் விரியுது. போற்றி அருளுகரின் ஆதியாம் பாதமலர், அங்க போற்றியோ நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நம சிவாய. போற்றி நின் பாதம் போற்றி, சங்கரா போற்றி, சதாசிவனே போற்றி. எப்படி எல்லா போற்றிகளும் போற்றி திரு அகவல் அப்படின்னு ஒன்று பகுதியாகவே வச்சு போற்றி என்ற ஒரு நிலையிலே போற்றி திரு அகவலாக அமைச்சு. ஆனா சிவபுராணத்துக்குள்ள இந்த போற்றி என்பதற்கு ரொம்ப முக்கியமான பொருள். இதை நீங்க கொஞ்சம் டீப்பா கவனிச்சாதான் உள்ள போக முடியும். எப்படி இது வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த 6 வாழ்க சொல்றார் இல்லையா, அந்த வாழ்க என்று அந்த வாழ்கன்ற அந்த வாழ்க எடுத்துக்கு. ரெண்டாவது வெல்க என்று சொல்லக்கூடிய அந்த வெல்க என்றதுல அந்த ரெண்டாவது, இது ரெண்டுமே தமிழ்ல வியங்கோள் வினைமுற்றுன்னு பேரு. என்னது? வியங்கோள் வினைமுற்று. ஹேண்டில் பண்றது அப்படி இருக்கணும். இந்த வாழ்க, வெல்க, ஒழிகன்னா ஒழிஞ்சாச்சு,
வினைங்கோள் வினைமுற்று தமிழில் பயன்படுத்தும் போது அந்த சொல் இருக்கு பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பயனை கொடுத்துரும். அது சொல் மந்திர சொல்லது. அதனாலதான் சொல்லுன்ற போது, வார்த்தை வருகின்ற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா அளந்து சொல்லிடணும். தெரியாம வியங்கோள் வினைமுற்றுவை பயன்படுத்திட்டோம்னா முடிஞ்சது கதை. பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த நூல்களில் ஒரு அற்புதமான ஒரு நூல் தௌத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். தௌத்தியம், அதுக்கு உரை, ரொம்ப அழகான ஒரு உரையே உண்டு, தௌத்தியம் சொல்லி. அதில் வியங்கோள் வினைமுற்று தான் பயன்படுத்தி அந்த நூலை அருளி செய்திருப்பார் பாம்பன் சுவாமிகள். ரொம்ப டெரிஃபிக்கான பவர்ஃபுல்லான நூல். மந்திரம் நீங்கள் தெரிஞ்சு படித்தாலும் சரி, அதில் இருக்கிறது பொருள் தெரியாமல் படித்தாலும் சரி, அது அதனுடைய பயனை கொடுக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நூல் தௌத்தியம். குறித்து வச்சுங்க, சுவாமியுடைய அந்த நூல் தலையாய நூல். இந்த ஒரு நூல், இந்த ஒரு பகுதியை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், அத்தனை உங்கள்கிட்ட வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்கி பெருமான் முருகப்பெருமானுடைய திருவருள் முழுவதும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நூல். அவரது எப்போவுமே மந்திர சொற்களாக தான் இருக்கும். சண்முக கவசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனையும் மந்திரமாக அமைச்சிருப்பார். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடித்து மந்திரமாக அப்படியே, அது அப்படியும் மந்திரம். அப்போ அந்த வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப, அந்த நூலுக்கு உரை எழுதுகின்ற உரையாசிரியர் மூப்பே சத்தியவேல் முருகனார் அவர்கள் அதுக்கு உரை எழுதுகிறார். மூப்பே சரியார் அதை எழுதும்போது இந்த வியங்கோள் வினைமுற்று பற்றி அவர் குறிப்பிடுறார். வியங்கோள் வினைமுற்று பார்த்து பயன்படுத்தணும். கண்ணதாசன் ஒரு தடவை தெரியாமல் அதை ஹேண்டில் பண்ணி அது ரொம்ப பாதிப்பான நிலைக்கு வந்ததையும் ஒரு குறிப்பாக எழுதுறார். நாம் எப்பவுமே அமங்கலமான சொல்ல பயன்படுத்த மாட்டோம். தூங்குறது அப்படின்னு சொன்னால் தூங்குறதுங்கிறது அமங்கலமான சொல். கண் வளர்தல் அப்படிங்கிறது தான் மங்களமான சொல். அதுதான் பெரிய புராணத்துக்கே உரிய தனி சிறப்பு. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பெரிய புராண நூலை நீங்கள் பக்தி நூல், அது மிகப்பெரிய ஒரு அனுபவ நூலாக இருக்கிறது, அது ரெண்டாவது பட்சம். மங்களமான நூல் பெரிய புராணம். அந்த மங்களத்தை தருவது வச்சிட்டிங்கனாலே போதும், வீட்டில் மங்களம் அப்படியே தானாக தேடி வரும். படிச்சிங்கன்னா சொல்லணுமா, வச்சிருந்தாலே பெருமைன்னு சொன்னால் படித்தா எவ்வளவு மங்களம் வரும். ஒரு மங்கள சொல், குத்தினான், வெட்டினான், கதறினான், கிழித்தான், ஒண்ணுமே வராது. தான் நினைத்த அப்பரிசே செய்தான். தான் முன் நினைத்த அப்பரிசே செய்தான். என்ன எங்க பாருங்க நூல். அப்ப அந்த மங்களம் பாருங்க, சிவத்தினுடைய மங்களம் சேர்ந்து. அதனாலதான் பெரிய புராணம் படிக்க படிக்க இளமை அப்படியே இளமையோடே இருப்பீங்க. இன்னும் வேணா அப்படி வேணா மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படியாவது படிப்பாங்களா? பெரிய புராணம் படிக்க 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 நரை வராது, திரை வராது, டயபெட்டிக் வராது, ஒண்ணுமே வராது. நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு நூல் பெரிய புராணம். ஏன் அப்படின்னா, காரணம் என்னன்னா, பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா மங்களம், அப்படியே மங்களம். அந்த ஒரு நிலை என்ன சொல்ல வந்த, வியங்கோள் வினைமுற்று. இந்த வியங்கோள் வினைமுற்று ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்த வேண்டியது. அவர் தூங்குக கண்வளர்கன்னு சொல்றதுக்கு பதிலாக கவிதையில தூங்குகன்னு போட்டாரு. உண்மையிலே தூங்கிடுச்சு. அப்ப எழுதுறாரு வியங்கோள் வினைமுற்று எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா. அப்போ ஒரு ஆளை பத்தி பேசும்போது சொல்லும்போது ஒழிகெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அந்த தமிழ் போய் அதை அடிச்சிடும். அமங்கலமான சொல். அந்த வியங்கோள் வினைமுற்று முதல்ல எடுத்தோடனே வியங்கோள் வினைமுற்று வருது. வாழ்க அளவடையோட வருது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பால் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அப்ப அந்த வாழ்க எடுக்கின்ற பொழுது அளவடை ஓசைக்காக அங்க வரல.
ஒவ்வொரு உயிர் எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்கணும் அந்த ஆசை. ஒவ்வொரு உயிரையும் அந்த அகாரம் அளவடை. நீங்க பாத்தீங்கன்னா வாழ்கையில ஒரு அகாரம் ஒண்ணு இருக்கும், அகரமாகிய அளபடை. அது அகரம் சிவத்தை குறிப்பது, அகாரம். உகாரம் உண்மையை குறிக்கும். அளபடைய போடும் போதே சிவத்தினுடைய அளபடைய போடுறார், அகார அளபடைய போடுறார் சுவாமி வாழ்கையில. முதல்ல வாழ்கவே வியங்கோள் வினைமுற்று மந்திர சொல் வாழ்ந்துதான் சத்தியமா வாழ்ந்துருவான். சிவபுராணம் படிச்சா சத்தியமா வாழ்ந்துருவான். ஏன்னா வாழ்க தொடக்கம், அது வியங்கோள் வினைமுற்று நாம சொன்னாலே படிக்குதுன்னா, ஒரு சாதாரண கவிஞர் பாடலை படத்துக்கு பாட எழுதக்கூடியவர் சொல்லுகின்ற வியங்கோள் வினைமுற்று பழிக்குதுன்னு சொன்னா, அந்த சராசரனுக்கு அதிபதியாக விழக்கூடிய பெருமான் தலையில வச்சு திருவடி தரிசனம் செய்த மணிவாசக பெருமானுடைய வியங்கோள் வினைமுற்று எந்த அளவுக்கு நிற்கும் பாருங்க. வாழ்க அளபடை, அகாரமாகிய அளபடை அங்க நிக்குது இல்லையா, அதுதான் அந்த அகாரம். தமிழ்ல 8ஆம் திருமுறை, அதனாலதான் வைக்கணும். நம்பியாண்டார் நம்பி 8ல கொண்டு அந்த அளபடைக்காகவே வச்சார். அந்த வாழ்க என்ற அந்த வியங்கோள் வினைமுற்று. அடுத்தது வெல்க, 2வது வெல்க வியங்கோள் வினைமுற்று 2வது. சிவபுராணம் சும்மா ஒப்பிக்கிற மாதிரி, சார் சிவபுராணம் பாடணுமா, என்ன ஆச்சு இதோ அப்படின்னா, நமச்சிவாழ்க நான் தாழ்வாழ்க நீங்க தான் தாழ்வாழ்க, சுத்தமா ஒன்றாகாது. சும்மா ஓடிட்டு ரன்னிங் ரேஸ்ல போறது இல்லை சிவபுராணம். நிறுத்தி நிதானமாக எடுத்துட்டு மேல போகணும். அப்படி வைக்கிற ஒரு நூல் வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க. அந்த வாழ்கல ஒரு சிறப்பு. 2வது வெல்க என்று சொல்லக்கூடிய வெல்க, 5 வெல்க சொல்றாரு. இந்த 5 வெல்க, வாழ்க, வெல்க என்ற அந்த 2 நிலை வந்ததுக்கு அப்புறம் போற்றி வருது. இதுதான் டோட்டல். எல்லா அருள் நிலைகளுக்கும் இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் நடக்குது என்பதை காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கைட்லைன் கொடுக்கிறார் மணிவாசக பெருமான் திருவாசகம் மூலமாக. வாழ்க வெல்க போற்றி என்ற நிலை எப்படி ஆன்மாவை வேலோக்குகின்றது. அதனாலதான் அந்த போற்றி என்பதற்கு ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா, இந்த போற்றி பகருடை என்ற நூல் 14 போற்றி. எத்தனை போற்றி? முதல் போற்றி யாருக்கு? முதல் போற்றி பெருமாளுடைய நிறுத்தத்துக்கு போற்றி. அந்த நிறுத்த போற்றியிலேருந்து ஆரம்பிச்சு 14 போற்றி. அப்ப இந்த 14 போற்றிகளும் எதற்காக 14 போற்றி அமைந்தது? ஏன் இந்த 14 போற்றி? 10ல் நிறுத்திக்கலாம், 12ல் நிறுத்திக்கலாம், 13ல் நிறுத்திருக்கலாம், அல்லது 18ல் நிறுத்திருக்கலாம். ஏன் 14ல் நினைச்சு? 14ல் ஏன் நிக்குதுன்னா, 14 வெளிப்படையான ஒரு பொதுவான எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஆசிரியராலும் குறிப்பிடப்படுகின்ற பொருள். 14 சாத்திரங்கள். எத்தனை சாத்திரம்? 14 சாத்திரங்கள். 14 சாத்திரங்களுக்கும் இந்த 12 திருமுறை 14 சாத்திரம். அந்த 14 சாத்திரத்தையும் குறிப்பிடுகின்ற ஒரு குறிப்பாக அமைந்தது இந்த போற்றி, 14 போற்றி. வாழ்க வெல்க போற்றி 3. இந்த கண்டினியூஷன் இப்படிதான் இருக்கும். வாழ்க வெல்க போற்றி, இதுதான் அவர் கொடுக்கிறது. வாழ்க என்பதை பிரிச்சிங்கன்னா, வாழ்க என்பதுல வகாரம் உண்டு, வெல்க என்பதிலேயும் வகாரம் உண்டு. 2த்திலேயும் வகாரம் இருக்கு. வகாரம் எங்க இருக்குதோ அந்த வகாரம் திருவருளை குறிக்கின்ற சொல் வகாரம். இர்ரெஸ்பெக்டிவ் எங்க எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, வேகம் சொன்னாலும் சரி, விவேகம்னு சொன்னாலும் சரி, எந்த சொல்ல நீங்க தமிழ சொன்னாலும், தமிழிலே எங்கே வ என்ற வகாரம் வந்துருச்சுன்னா அந்த இடம் அம்மைக்குரிய இடம். முடிஞ்சது. வகாரம் திருவருளுக்குரிய இடம். அப்ப அந்த வகாரம் திருவருளுக்குரிய இடமாக இருப்பதுன்ற காரணத்தினால வாழ்க என்பதுல எப்படி வகாரம் நிக்குது அப்படின்னா, வாழ்க என்பதை நீங்க பிரிக்கின்ற போது யு என்று சொல்லக்கூடிய வகாரமும் பிளஸ் ஆழ்க அப்படின்னு அமைச்சிங்கன்னா வ பிளஸ் ஆழ்க வாழ்க. வகாரமாகிய திரு
திருவருளிலே ஆழ்ந்து உள்ளே இருத்தலுக்கு வாழ்க என்று பொருள். அதுதாங்க வாழ்க. ஒருத்தர் வாழ்க வாழ்கன்னு சொல்றதுனால ஒருத்தர் வாழ்ந்துடுறாரா என்ன? இல்லையே. உண்மையிலேயே வாழ்கங்கிறது என்னன்னா, திருவருளின் வழியாக திருவருளின் உள்ளே இருந்து நீயும் சொல்லணும், அவனுக்கு போகின்ற போது அந்த வியங்கோள் வினைமுற்று அப்ப பயன்படும். வகரமாகிய திருவருளிலே ஆழ்தல், அதுதான் வாழ்க என்பது. வகரத்தில் ஆழ்தல் வாழ்தல். ரெண்டாவது வெல்கன்னு ஒரு வகாரம் வச்சார். வெல்க என்பதுல அடி, வெல் என்பதுதான் வெல்க அப்படின்றது. வெல், வெல்க. வெல் என்பது வகரத்து கூட்டல் எல், வெல். வகர கூட்டல் எல். தமிழ்ல போர்டில் எழுதணுமா? வகர கூட்டல் பிளஸ் எல். எல்லே இலக்கம் என்பது தொல்காப்பியம். நான் சொன்னேன்னாலும் அம்மா அங்கேருந்து அவங்க எஸ்ன்னு சொல்றது, அது எல்லே இறக்கம்ங்கிற ஒரு பாடபேதமும் இருக்கு. எல்லே இலக்கமா எல்லே இறக்கமா? எல்லே இலக்கம், இலங்குதல் இலக்கம். எல் என்பது தமிழ்ல இலக்கம். எல் என்பது விளக்கி காட்டுவது, சூரியனை குறிப்பது. விளக்கி காட்டுகின்ற காரணத்தினாலே அது சூரியன். அப்ப வா என்று சொல்லக்கூடிய வகாரமாகிய திருவருள் விளக்கம் பெற்று தோன்றுகின்ற நிலை வெல்க என்ற நிலை. வ பிளஸ் எல், திருவருள் விளக்கம் செய்யும் அந்த ஆன்மாவிடத்திலிருந்து. வெல்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆழ்ந்த ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கிருந்து வர ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். திருவருளிலே ஆழ்தல், வகாரத்திலே ஆழ்தல் வாழ்க, ஒரு 6 வாழ்க. 5 வெல்க போட்டு வகாரத்தை விளக்கமாக இலங்குதல் அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு சூரிய ஒளி தோன்றி எப்படி எல்லா இடத்திலேயும் பரவுதோ அதுபோல உள்ளே இருக்கக்கூடிய திருவருள் எல்லா இடத்திலேயும் வகாரம் எல்லாக இலங்கக்கூடிய நிலை வெல்க என்ற நிலை. ஆனா இலக்கிய நோக்கில் பார்க்கிற போது வாழ்க வேற, வெல்க வேற. வெல்கனா வென்று மூங்குக அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா மணிவாசகர் சிவபுராணம் அப்படி சொல்லல. வகாரம் என்பது திருவருள். இது நம்மளோட கைட்லைன். வகாரம் சி என்பது சிவம், வகாரம் என்பது சக்தி, ஆ என்பது சிவம், ஊ என்பது திருவருள். அவ்வளவுதான். நமக்கு எங்க அகாரம் வந்தாலும் எங்க உகாரம். உமா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க எவ்வளவோ பேரு இல்லையா? இங்க யாராவது உமா இருக்கீங்களா? இல்ல. உமா மகேஸ்வரி, உமா என்ற சொல் அவ்வளவு அற்புதமான சொல். இந்த உமா என்ற சொல் உகாரம், மகாரம், அகாரம் 3 இருக்கக்கூடிய ஒரே சொல் உமா என்ற சொல். உகாரம் என்ற சொல் முன்னாடி இருக்கக்கூடிய உகாரம் அம்மா தாங்குறாங்க. நடுவுல மகாரம் என்பது அழுக்குடைய ஆன்மா, நல்ல ஒரு சுத்தமான ஆன்மா யகாரம். இந்த அழுக்கு நீங்கிய ஆன்மா யகாரம். ஆனா மகாரம்னா அழுக்கோட இருக்கக்கூடிய ஆன்மா. இந்த அழுக்கோட இருக்கக்கூடிய ஆன்மா நடுவில் படுத்துக்கிட்டு உகாரமாகிய அம்மா பக்கம் ஒரு கால், அகாரமாகிய அப்பா பக்கம் ஒரு கால், ரெண்டுத்தையும் போட்டுட்டு இருக்கக்கூடிய நிலை தான் உமா என்ற சொல். 2 பேருக்கு நடுவில் கிடக்குது குழந்தை. வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா படுத்தாங்கன்னு சொன்னா நடுவில் போய் குழந்தை படுத்துக்கும். 2 பேருக்கும் இந்த பக்கம் ஒரு கால் அம்மா மேல, அந்த பக்கம் ஒரு கால் அப்பா மேல போட்டதுக்கு அப்புறம் அகாரமாகிய அந்த உமா என்ற அகாரத்துக்கு அந்த பக்கம் அம்மா தான் முன்னாடி நிற்பாங்க. அதனால உகாரம் முன்னாடி நிற்கும். அப்படி உகாரமாகிய அம்மை, திருவருள் இருக்கக்கூடிய அம்மையானவள் அழுக்கோட இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை 3 மலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மலத்தை கெடுத்து சுத்தம் செய்யக்கூடிய நிலையிலே எனக்கு திருவருள் செய்யக்கூடிய அம்மை நீ என்பதாக வணங்குவது உமா என்ற நிலை. உமான்னு சொல்லுகின்ற பொழுதே நான் சுத்த இல்லை, நான் அழுக்கான உடைய ஆன்மா, என்னை நீ தூக்கி எடுத்து பேதித்து என்னை வளர்த்து எடுத்த பெய்வனை என்று காட்டக்கூடிய ஒரு சொல் உமா என்ற சொல். அப்படிப்பட்ட ஒரு உகாரமும் மகாரமும் அகாரமும் நிற்கும். வகாரம் என்ற சொல்லானது எல்க என்று சொல்லக்கூடிய எல் என்ற விளக்கமாக நிற்கக்கூடிய நிலையிலே ஆன்மா விளங்குகின்ற போது அது வெல்க. 3வது போற்றி. இந்த போற்றி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது போற்றி வணக்கமாக அமையும், போற்றி காத்தருளதாக அமையும், போற்றி 3வதா ஒரு நிலையில் அமையும்,
போல் பிளஸ் தி போற்றி. போல் பிளஸ் தி போற்றி. போல இருத்தலுக்கு போற்றி அப்படின்னு பேர். என்ன அர்த்தம்? போல இருத்தல். இது மூணாவது நிலை போற்றி. வகரத்திலே ஆழ்ந்து வகரமே எல்லாக அமைந்த நிலையிலே போல இருத்தல். என்ன போல இருத்தல்? தாய்மான சுவாமிகள் தாழ்தோறும் திருச்சிராப்பள்ளி அந்த தாய்மான சுவாமிகள் வணங்கி வருவார். வணங்கிட்டு வருகின்ற பொழுது சுவாமி தாய்மான சுவாமியை வணங்கிட்டு வருகின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி கிழக்கு பக்கமாக இருக்கும். அற்புதமா அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்கின்ற நிலை அந்த தட்சிணாமூர்த்தியை வைத்து. ஆனால் அவரிடத்துல ரொம்ப தட்சிணாமூர்த்தி குருவே சிறகிரி விளங்க வரும் ஞான குருவேன்னு அற்புதமா பாடல் அமைச்சிருப்பார். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கிக்கிட்டே வராரு. வணங்கிக்கிட்டே வருகின்ற பொழுது ஒரு நாள் தாய்மான சுவாமிகள் அந்த சன்னதியில் அப்படி வணங்கிட்டு இப்படி வருகின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்து ஒரு தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துருக்கு, வடக்க பார்த்து ஒரு தட்சிணாமூர்த்தி கீழே உட்கார்ந்துருக்கு. ரெண்டு தட்சிணாமூர்த்தியை பார்க்குறாரு. அங்க ஒரு தட்சிணாமூர்த்தி, இங்க ஒரு தட்சிணாமூர்த்தி. நடுங்கிட்டார். என்ன அங்க ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கு, இங்க ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கு. ரெண்டு தட்சிணாமூர்த்தியே இங்கே அமைந்திருக்க கோல கண்ணை ஏதோ நமக்கு கோல கசக்கி கசக்கி பார்க்குறாரு, தெரியல. பார்த்தா ரெண்டு இருக்கு. அப்படியே அருகிலே வந்து அப்படி பார்த்து அப்படி நிற்கிறார். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற தட்சிணாமூர்த்தி அது தன்னுடைய கோலத்தை காட்டுகின்றது. என்னன்னா அது மௌன குருவாகிய ஞான குருவாகிய தன்னுடைய குரு அதுவே தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுக்கும். சிறகிரி விளங்கவர் மௌன குருவே தட்சிணாமூர்த்தி குருவே குருவே. ரெண்டும் ஒண்ணுதான். இது மௌன குருவாக எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எனக்கு சிவமே போல இருந்து காட்சி கொடுப்பதினாலே போல இருத்தல் என்ற நிலை, குருவாக இருந்த அந்த நிலைக்கு போல இருத்தி போற்றி என்ற நிலை. எல்லாத்துக்கும் பார்த்தா தன்னுடைய அவரை பார்த்தா குருவை பார்க்கின்ற பொழுது அந்தந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த குருவாக இருப்பவர் அவரை பொறுத்தவரையிலும் அவருக்கு மௌன குரு. ஆனால் தாய்மான சுவாமிகளை பொறுத்தவரையிலும் அவருக்கு தட்சிணாமூர்த்தி. அப்ப அந்த ஆன்மா என்ன ஆகும்னு சொன்னா இறைவனை போலவே அது மாறி உலகத்திற்கு காட்சி கொடுக்கும். போல இருந்து காட்சி கொடுப்பதினாலே அதற்கு போற்றி என்ற நிலை, வாழ்க என்ற நிலையில இருந்து வெல்க என்ற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு அது எப்படி போகும்? குரு நிலை என்று சொல்லக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் கரையேற்றக்கூடிய நிலைக்கு அது வரும். அந்த நிலைக்கு போற்றி என்ற நிலை. தன்னை பொறுத்தவரையில் அது தன்னுடைய நிலையில தான் இருக்கும். ஆனா மற்றவர்களுக்கு அது சிவம். மௌன குருவாக இருப்பது என்பது தன்னுடைய நிலை. ஆனால் தாய்மான சாமிகளுக்கு அவர் தட்சிணாமூர்த்தி போல இருத்தல் போற்றி என்ற நிலை. ஆன்மாவினுடைய நிலை இப்படி மாறும். எல்லா ஒரு குரு மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கார். அப்ப ஒரு ஏழை மாணவன் அந்த குருகுலத்தில் சேராதவன், அவனுக்கு படிப்பு சரியா வராது. அதனால வேற வேலைக்கெல்லாம் வச்சிருப்பார் குரு. சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, எல்லாத்துக்கும் அது செய்யறது, போய் தன்னுடைய வீட்டு வேலை செய்யறது, இப்படி வச்சுட்டு இருப்பார். இப்போ உணவு ஒவ்வொரு நாளும் போய் அந்த குருவுக்கும் வாங்கிட்டு வர்றது அவனுடைய கடன். அப்படி போகின்ற பொழுது ஒரு ஆறு, சின்ன ஒரு ஆறு இருக்கும். அதை கடந்து தான் அந்த குருகுலத்தை தாண்டி அந்த மடத்தை தாண்டி போய் காற்றை கடந்து அந்த இருக்கக்கூடிய ஊரில் இறந்து, அதாவது தவசிகள் என்று சொல்லக்கூடிய தவமுடையவர் வீட்டில் விறகு எறியக்கூடாது, இறந்து தான் உண்ணணும். சாப்பாடு போட்டு தடப்படலாம் வச்சு சாப்பிட்றது, அறுசுவை உணவோடெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெளியில போய் வாங்கிட்டு வர்றது அந்த மாணவனுடைய வேலை. ஒவ்வொரு தடவையும் போய் வெளியில வாங்கிட்டு ஆசிரியருக்காக வருவோம். அப்படி வாங்கிட்டு வருகின்ற பொழுது ஒரு நாள்
கிராஸ் பண்ணி போயிட்டா திரும்பி வர்ற போது பார்த்தா ஆற்றுல வெள்ளம் அடிச்சு ஓடுது. தன்னுடைய குரு பசியோடு இருப்பாரே, பசியோடு இருப்பவருக்கு சாப்பாடு கொண்டு போகலைன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அழுது குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம் அப்படின்னா தண்ணி மேல அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். நடந்து அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டு அடுத்த கரையில வந்து குருவிட்ட போய் குருவிட்ட சாப்பாடு கொடுத்தோன்னே குரு அசந்து போயிட்டார். இவ்வளோ அடிக்கிற வெள்ளத்தில் நீ எப்படி வர முடியும், வந்து சாப்பாடையும் கொடுக்க முடியும், வர முடியாதுன்ற ஒரு நிலையில இருக்கும்போது எப்படி நீ இந்த ஆற்றை கடந்து வந்த அப்படின்னு ஆச்சரியத்தோட குரு கேட்கிறார். எப்படி வந்த? அதுவும் ஒன்றும் படிக்காத ஆள் நீ, உனக்கு ஒன்றுமே தெரியாது, கிளாஸில் உன்னை சேர்க்கவே இல்லையே. அப்போ அவன் சொன்னானா, எனக்கு இன்னும் தெரியாது, எதுவும் பண்ணாது, எனக்கு தெரியாது குருவே, ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், உங்கள் குருவின் திருவடியே சரணம், குருவின் திருவடியே சரணம், குருவின் திருவடியே சரணம்னு உங்களை நினைச்சேன், உங்கள் திருவடியை நினைச்சேன், ஆற்று தண்ணியில் நடந்து வந்துட்டேன். அப்படியே ஒரு பக்குனாச்சு. அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு வேட்டியை தூக்கி காலை பார்த்தார். இந்த திருவடியா நீ நினைச்ச? ஆமா குருவே, குருவின் திருவடியே சரணம், குருவின் திருவடியே சரணம்னு உங்களை நினைச்சேன், ஆற்றை கடந்த மேலே ஏறு, ஆற்றுல நடந்து வந்தேன். சரி வான்னு போட்டு போனார். எங்க ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை பக்கத்தில் நிற்க வச்சு என்ன சொன்ன? குருவின் திருவடியே சரணம், குருவின் திருவடியே சரணம் தானே சொன்னேன். இந்த திருவடி தானே சொன்னேன், வேற ஏதாவது சொல்லிட்டியா? இல்லை, உங்கள் திருவடி சாமி, குருவின் திருவடியே சரணம், குருவின் திருவடியே சரணம். உடனே அவர் என்ன பண்ணார், வேட்டியை தூக்கிட்டு அடிக்கிற வெள்ளத்துல என் திருவடியே சரணம், என் திருவடியே சரணம்னு உள்ள என்ன ஆவார்? டிப்ட் இன்சைட், மூழ்கி அடிச்சுட்டு போச்சு. அதுக்கு சொன்னா குருவை சிஷ்யன் சிவமாக எண்ணலாமே தவிர குரு தன்னை சிவமாக எண்ணாமல் இருத்தல் என்பது ஒரு தலை. என்னைக்குமே குரு அதனாலதான் போல இருத்தல். எல்லாருக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிற அந்த குருவாக இருக்கக்கூடியவர் சிவமே போல பாவிப்போமே தவிர சிவமே போல இருத்தல் குருவாக இருப்பார். ஆனா குரு என்றைக்குமே தன்னை சிவம் என்பதாக வெளிப்படுத்த மாட்டார். அதுதான் சைவம். இன்னைக்கு அத்தனை இடத்துலயும் நான் தான் கடவுள்ன்றோம். எத்தனை பேரும் என்ன ஆச்சு, ஆத்துல எந்திருவடியே சரணம், நான் கடவுள்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? டோட்டல் பவர் லாஸ். அப்ப போல இருத்தல் என்ற நிலை ஆன்மாவிற்கு வருவது எதனாலே என்பதாக சொன்னால் அதனுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருளை கொடுத்து இந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தும் பொருட்டு வருகின்ற நிலை. அது எத்தனை உலகம் இருக்கிறதுன்னு சொன்னா 7 உலகங்கள் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே என்று 7 உலகங்களிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஈடேற்றும் பொருட்டாக 14 போற்றிகள் சொல்லி அருள் செய்கின்றார் உமாபதி சிவம். 7 உலகத்திற்கும் இது பொருந்தும். மூணாவது போற்றி 14 போற்றி 14 உலகம். பாதாள உலகம் 7 இருக்கு. கடைசி அதல பாதாளம் தான். பாதாள உலகத்துல 7வது கடைசி உலகம் பாதாளம். அதனால மணிவாசக பெருமான் சொல்லும் போது எடுக்கும் போதே எங்க எடுக்கிறார்னா பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும். மேல உலகம் சத்தியலோகம். யார் உலகம்? பிரம்மா. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். திஸ் இஸ் மை பிளேஸ். பிளாட்டை போட்டு இங்கே எவனும் வைக்க முடியாது சத்தியலோகத்துக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு உலகம், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உலகமாக கொடுத்து மேலடுக்கு உலகங்கள் 7, கீழே 7, நடுவுல பூமி. நம்ம 2 கட்டானா சுத்திட்டு இருக்கிறோம். 2 மில்லி தமியனே இருக்கு. மேலேயும் இல்லை கீழே இல்லை. திரிசங்கன்னு ஒன்று உண்டு. திரிசங்கு அந்த உலகத்தில் இருக்கு. இங்க மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. அந்த லோகம். பூலோகம் ஒன்று மட்டும்தான் உரிய நிலை. சிவத்திற்கு சிவமானது இறங்கி வருவதற்கு உரிய நிலை. அதனாலதான் போற்றி என்பதாக முதல் போற்றிய எல்லா உலகங்களிலே 14 உலகங்களையும் ஆட்சி செய்து
ஏங்க பூலோகத்துக்கு மட்டுமா ஒரு கடவுள் இல்லையே? இங்க மட்டும் இருக்கிற உயிர் இல்லப்பா. யாரு? உமாபதி சிவம் சொல்றாரு, இங்க இருக்கிற மட்டும் உயிர் இல்ல, பூலோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இந்த போற்றி என்பது. 14 உலக பாதாளத்துல ஏதேதோ தொங்கிட்டு இருக்கு, விட்ட முடியுமா? திரிசங்க உலகத்துல எத்தனையோ தொங்கிட்டு இருக்கு, சத்தியலோக உலகத்துல எத்தனையோ சுத்திட்டு இருக்கு. அதையும் ஈடேற்றணுமா இல்லையா? அண்டர் எல்லாமே ஜூரிஸ்டிக்ஷன். 14 உலகங்களுக்கு மொத்த ஜூரிஸ்டிக்ஷனும் சிவபெருமான் தான். அதனால 14 போற்றிகளை அருளி செய்து 14 உலகங்களில் இருக்கக்கூடிய உயிர்களையும் ஈடேற்றுகின்ற ஒரு தன்மையை உடையது போற்றி பகவான். அந்த அதனால அந்த போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, போற்றி நின் பாதம் போற்றி. அதுக்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் உரை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி உரை யாருமே எண்ணியிருக்க முடியாது. போற்றி நின் பாதம், திருச்சதகத்தில் ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறதே போற்றி நின் பாதம் போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கு எழுதுறாரு உரை, யாருமே எண்ணி பார்க்க முடியாத உரையா இருக்கும். பாதத்தை நடுவில் வச்சு இந்த பக்கம் ஒரு போற்றி அந்த பக்கம் ஒரு போற்றி வச்சார். நழுவ விடாமல் இருப்பதற்காக 2 பாற்றியை அமைத்து நடுவிலே இறைவனுடைய திருவடியை வைத்தார் என்று சொல்றார். போற்றி நின் பாதம் போற்றி சங்கரா போற்றி. எந்த அளவிற்கு இந்த போற்றியை வைத்து மணிவாசக பெருமான் அதை வச்சு விளையாடுறார். முழுக்க முழுக்க அந்த போற்றி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய அந்த திரு அகவல் இருந்து ஒரு பிழிவா எடுக்கிறார் உமாபதி சிவம். போற்றி திரு அகவல் மணிவாசகனுடைய போற்றி திரு அகவல் இருந்து ஒரு பிழிவு, ஒரு சாரம், அதில் இருக்கக்கூடிய செய்திகள் இதனுடைய தாக்கமாக அமைந்து இந்த 14 போற்றி என்பதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நம்ம இப்போ பார்க்க போகிற செய்தியில் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். நூலுக்குள்ளே நம்ம உணவு அறிந்துட்டு டைரக்டாக நூலில் போயிடும். அதில் சொல்லும்போது சொல்கிறார், இந்த போற்றி பகருடையில ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எந்த 14 சாத்திர நூல்களிலேயும் சொல்லாத ஒரு செய்தி இதில் இருக்கு. நீங்கள் எதில் தேடினாலும் கிடைக்காது. இதில் ஒன்றை மட்டும்தான் சொல்கிறார், குறிப்பாக சொல்கிறார். இந்த செய்தி வேற எங்கேயுமே யாரும் சொல்லாத செய்தி. உமாபதி சிவம் இந்த உலகத்திற்கு தன் கருணையினாலே வெளிப்படுத்திய செய்தி. எல்லா சாத்திரங்களும் மெய்கண்டார் முதற்கொண்டு எல்லாருமே புனர் உற்பவத்தை தான் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் டீல் பண்றது புனர் உற்பவம். புனர் உற்பவம்னா என்ன? மீண்டும் தோன்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இருக்குது, அழிய போகுது, திருப்பி வரப்போகுது, அதுதான் நமக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வாங்க சார், இந்த முதல்ல ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்னா நோபடி ஆன்சர். ஏன்னா அது நம்ம அறிவுக்கு எட்டாத நிலை, எட்டி பிடிக்க முடியாத அந்த அறிவுக்கு எட்டாத நிலை. அந்த முதல் உற்பவம் என்ற அந்த முதல் உற்பவம், உயிர் எடுத்தாச்சு, இப்போ உடல் எடுத்துருச்சு. எதுக்கு எடுத்தது? வினை செஞ்சது எடுத்தது சார். இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வினை செஞ்சது எடுத்தது. அப்போ வினை என்பது தொடர்ந்து வருது. ஆமாம், வினையெல்லாம் எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு வினை வந்தது, வினை இருந்தது, இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, இந்த முதல்ல இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு எப்படி அந்த உற்பவத்தை செய்தார், முதல்ல இந்த உலகத்தை எப்படி படைச்சார், முதல்ல இந்த உலகத்தில் உயிர்களை படைத்து உயிர்களுக்குரிய அந்த தன்மையை படைத்து தனுகரண குணங்களை படைச்சார் இல்லையா அந்த உலகத்தை, அது முதல்ல எப்படி செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு மணிவாசக பெருமான் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அவர் 12 திருமுறையில் ஒரு இடம் மணிவாசகர் குறிக்கிற ஒரு இடம், 14 சாத்திரத்தில் குறிக்கிற ஒரு இடம், முதல் உற்பவத்தை குறிக்கிற இடம் இந்த போற்றி பகருடை. இதுதான் இந்த ரெண்டுத்துக்குள்ள யூனிக் ஃபீச்சர். என்ன அப்படின்னா, முதல் உற்பவத்தை யாருமே தொடலைன்னு சொன்னால் தொட முடியாத இடம். பண்ணி ஒரு எக்ஸ்ன்னு போட்டு ஆரம்பிச்சு கொடுப்பனே தவிர இதுக்கு முன்னாடி என்னங்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது. அப்படின்னா எல்லாரும்
ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க. 2ஆம் சூத்திரத்திலேயே சொல்றார், முதல் உற்பவத்தை பற்றி அல்ல, இது புனர் உற்பவத்தை பற்றி பேசப்படுகின்றது. அவையே தானேயாய் அப்படிங்கிற சூத்திரம் 2ஆம் சூத்திரம். இந்த 2ஆம் சூத்திரத்தை சொல்ல வருகின்ற பொழுது சிவஞான முனிவரும் மெய்கண்டாரும் சொல்ற போது இது புனர் உற்பவம் பற்றி பேசப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டார். மணிவாசக பெருமான் திருச்சதகத்துல அந்த குறிக்கிறத சிவஞான முனிவர் குறிப்பிடுகின்றார். சிவஞான மாபாடியத்தில் குறிப்பிடுறார். இல்லைன்னா அந்த உரை மணிவாசக பெருமான் அதை தான் சொல்லியிருக்கிறாருன்றது யாருக்கும் தெரியாது. அது சிவஞான முனிவர் சொன்னதுனால தெரியுது. விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விச்சதின்றியே விளைவு செய்குவாய், மண்ணும் விண்ணும் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். இது எது? திருச்சதகம். இதுக்கு சிவஞான முனிவர் வர சொல்றார். யாரு? மாவாடியம் அருளி செய்த சிவஞான முனிவர் இதுக்கு வர சொல்றார். விச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்று குறிப்பிட்டது முதல் உற்பவத்தையும், மண்ணும் விண்ணும் யாவையும் முழுதும் வைச்சு வாங்குவாய் என்பது புனர் உற்பவத்தையும் குறிப்பிடுகின்றார் மணிவாசக பெருமான் என்று சிவஞான மாபாடியத்தில் 2ஆம் சூத்திரத்தில் சுவாமிகள் விரிவா எழுதுறார். இப்ப இந்த குறிப்பு பாருங்க, விச்சதின்றியே விளைவு செய்குவாய், அது முதல் உற்பவம். மணிவாசகர் வித்தெல்லாம் தேவையில்லைப்பா. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வித்து தேவை, ஆதாரம் தேவை. ஆதாரம் இன்றியே வரச் செய்கின்ற, பற்றுகோடு இல்லாமலே வரச் செய்கின்ற ஒரு தன்மை, ஒரு சதுரர் சிவபெருமான். ஒன்னும் தேவையில்லை, ஒண்ணுமே இல்லாததுலேருந்து வர வச்சுருவார். உலகத்துக்கு தான் வித்து தேவை, வித்திலேருந்து மரம் வந்ததுன்னு சொல்லணும். வித்து இல்லாமலேயே விளைவிக்கக்கூடிய ஒரே வல்லமை சிவத்திற்கு உண்டு. அதனால அவருக்கு சதுரர் என்று பேர். அப்ப சொல்ற எல்லோரும் இது ஒரு நடைமுறையில ஒரு கேள்வி எல்லாரும் சொல்லுவாங்க, கோழி முன்னாடியா முட்டை முன்னாடியா? இன்னி இது வரணும் அதுக்கு ஆன்சரு எந்த இன்டர்வியூவில் கேட்டாலும் யாருக்கும் தெரியறதில்லை. கோழி முந்தியா முட்டை முந்தியா? கோழி முன்னாடி வந்தா முட்டை முன்னாடி வந்து, முட்டையிலேருந்து கோழி வந்துதா கோழியிலேருந்து? அப்ப அந்த விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த முதல் உற்பவம் என்று சொல்லக்கூடிய இந்த முதல் உற்பவமானது, சாமி சொல்ற உமாபதி சிவம் ஆணவமாகிய வல் இருள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் எப்படிப்பட்டது அப்படின்னு, அந்த ஆணவத்துக்கு எப்படிப்பட்ட ஆணவம் என்பதை ஒரு விளக்கமா சொல்றார் 2வது நிலையில, 2வது போற்றியில். அதை சொல்லிட்டு ஆணவமாகிய இருள்ல இருக்கக்கூடிய இந்த உயிரானது, இப்படி இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு முதல்ல சுவாமி உடல் கொடுக்கிறார். அந்த உடல் நுண் உடம்பாகி அந்த உடம்பு சுவாமி தான் முதல்ல ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே செய்யாம முதல்ல அவர் கொடுக்கின்ற காரணத்தினாலே அந்த உடம்பை எதை கொடுக்கிறாரு? ஆன்மாவிற்கு தான் கொடுக்கிறார் முதல். அதுதான் முதல். இந்த முதலை கொடுத்ததை வச்சு நம்ம வியாபாரம் எப்படி நடக்குதுன்னா சும்மா அமோகமா நடக்குதுங்க. மல்டி மில்லியனரா இருக்கும் எல்லாரும். மல்டி மில்லியனர்னா அப்படி மல்டி மில்லியனர் எதுல? வினை சேர்க்கிறது. கரெக்டா சொல்ல. ஒருத்தரையும் பாத்தீங்கன்னா, சார் எங்க பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா? அவன் பேலன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட நெட்வொர்க் எவ்வளவு? வாட் இஸ் இஸ் நெட்வொர்க்? அப்போ நெட்வொர்க்கை பார்க்கும்போது நம்ம நெட்வொர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எங்கேயோ இருக்கு நம்ம நெட்வொர்க். அப்படி எதில் வந்துதா? சும்மா அப்படி ஒரு சின்னதாக ஒரு உடம்பு. அதனால தான் முதல் நமக்கு தாயுமாய் தந்தையுமாய் இருக்கின்ற அந்த நிலை, தாய் என்ற நிலையும் தந்தை என்ற நிலையும். ஏன்னா இந்த உடல்லாம் அம்மா அப்பா கொடுத்து வரக்கூடிய உடல். ஆனால் முதல்ல எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எந்த இது இந்த உயிர் அந்த உயிர்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே வகையான ஒரு உடம்பை எல்லா உயிருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்த காரணத்தினால எல்லா உயிருக்கும் தாயும் தந்தையுமாய் விளங்குவது சிவம்.
காமன் அவருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய ரியாக்ஷன் மாறி 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 வந்த அந்த ரியாக்ஷன் அது எதனாலன்னா அந்த மனம் அது செயல்படும். அதுதான் சொல்லுவார், மனத்தின் விகாரத்தால் அப்படின்னு 2வது போற்றியில் வரும். அப்போ அதில் வரபோது பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனேயே இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அது வேலை செய்ய ஆரம்பித்த உடனேயே மனம் வேலை செஞ்ச உடனே முடிஞ்சுது கதை. மனதினுடைய அந்த ஆதிக்கம் வந்த உடனேயே அது பாட்டுக்கு வினையை பெருக்கிடுச்சுன்னா போதும் சுவாமிக்கு. அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு முதல் கிடைச்சிடும். அவர் என்ன பண்ணுவார், அதை வச்சுக்கிட்டு தனு கரண புவன மோகம்னு அவர் பாட்டுக்கு அவர் இந்த பக்கம் 224 புவனங்களை வச்சு அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை அந்த அசுத்தமாயா உலகம், சுத்தமாயா உலகம், பிரகிருதி மாயா உலகம் என்று சொல்லக்கூடிய அத்துணையும் வைத்து அந்தந்த உயிர்களுக்கு தக்கவாறு அவர்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்களானது வினை ஈட்டத்தை செய்து வினை நீங்கி இறைவனுடைய திருவடியை அடைகின்ற அந்த நிலையை காட்டுகின்ற அந்த நிலைதான் இந்த போற்றி பகருடையினுடைய 2வது சிறப்பு. முதல் உற்பவத்தை பற்றி தொடர்றார் உமாவதி சிவன். அவர் ஒருத்தர் தான் தொட முடியும், இல்லைன்னா இதுவரையிலும் யாருக்குமே தெரியாது. சிவஞான முனிவர் விச்சதின்றிய விளைவு செய்குவாய் என்று அந்த இடத்தை அவர் தொட்டு காண்பித்ததினாலும் உமாபதி சிவம் போற்றி பகருடையிலே இதை எடுத்து காட்டிய காரணத்தினாலும் மட்டுமே நமக்கு முதல் உற்பவத்தினுடைய ஒரு குறிப்பு கிடைக்குது. அந்த குறிப்பு தான் இன்றைக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய கொடையாக நமக்கு கொடுத்தவர் உமாபதி சிவம். அப்படி அந்த உமாபதி சிவம் அருள் செய்த அந்த நிலை முதல் போற்றியில சுவாமியினுடைய அந்த தன்மையை சொல்லி நடு வேதம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை ஒற்றி மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி நிறுத்த நிலை போற்றி ஆமளவும் தேட ஆமளவும் தேடனர் அளவிறந்த அப்பாலை அளவு இறந்த அப்பால் அப்பாலைக்கு அப்பால் பெருமான் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்பாலைக்கு அப்பாலை பாடுகின்றான் அம்மானே. அப்படி அப்பாலைக்கு அப்பாலாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் அவன் எல்லாம் தேடுகின்ற நிலை. ஆம் அளவு தன்னால முடிஞ்ச அளவு அவன் ஒன்றா தேடுது. எனக்கு இவ்வளவுதான் முடியுது அப்படின்னு சொல்லி ஆம் அளவும் தேட அப்பாலைக்கு அப்பாலை விளங்குகின்ற அந்த பெருமானை சேம ஒளி எவரும் தேரும் வகை எவரும் தேரும் வகை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் ஆனால் அம்பலத்து ஆடுவன். அம்பலத்தில் வந்தா போதும் எல்லாம் அவனை பார்த்து தரிசனம் செய்யக்கூடிய அளவிற்கு அம்பலத்தில் ஆடுறவன், அதுதான் அவனுக்கு எளிவந்த நிலை. அப்படி அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமான் அம்பலத்துள் ஆடுகின்றார் பாங்கிமாரே அவர் ஆட்டங்கண்டு நாட்டங்கொண்டேன் பாங்கிமாரே இன்ப வடிவாய் சபையில் பாங்கிமாரே. அவர் என்ன ஒரு நிலையில இருந்து பெருமான் அமைத்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் பாங்கியர் கண்ணி என்று சொல்லக்கூடிய பாங்கியர் கண்ணியில
தன்னுடைய தோழியாக இருக்கக்கூடிய தோழிமார்களிடத்துல இறைவன் தன்னை என்ன செஞ்சா அப்படிங்கிறத தலைவியானவள் பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த கன்னியாக அமைச்சிருப்பார். அந்த பாங்கியர் கன்னி தான் பிள்ளையிலே அவர் அருள் செய்த அந்த நடராஜ பெருமானிடத்துல முழுவதுமாக அருள் பெற்ற அந்த நிலை. அப்ப எல்லாரும் தேடக்கூடிய நிலை சொல்றார் இல்லையா, மால் அயனும் தேட மாலரியா நான்முகனும் காணாத மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசி. அப்ப புவனியில் போய் பிறவாமையார் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே ஏன் இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளுகின்ற ஆறு. எதனால் என்றால் தில்லை இங்க இருக்கு. தில்லை இங்க இருக்கிற காரணத்தினால அவனுடைய நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஆட்டம் அசைகின்ற நிலை, அணுவினின் தன்மை அமைத்தோன் காண்க. ஒரு அணு அசைதுன்னு சொன்னா இறைவனுடைய அந்த நடனம் அசைவு அங்க இருக்கு. ஊழிக்காலம் சொன்னா அங்கேயும் அவருடைய அசைவு. தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் அந்த அசைவானது அந்த நிறுத்தமானது தொடர்ந்து நிற்கின்ற அந்த நிறுத்தம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் மண்ணுயிர்களாக இருக்கக்கூடிய நாம் வாழும் பொருட்டு நாம் உய்யும் பொருட்டு இறங்கி வந்திருக்காராம். அப்படி அந்த இறக்கம் எப்படி அந்த இறக்கம் இருந்தது அப்படின்றது அந்த இறங்கி வந்த நிலையை காட்டுவது தான் முதல் போற்றி. மேலேருந்து இறங்கி வருது அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. தில்லையில் இருக்கக்கூடிய பெருமான் நான் ஆடுறாருன்னு சொன்னால் போய் பார்க்குறோம், யாராவது பார்க்குறது இல்லையே. பெருமான் ஆடுறாரு, அவர் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கணும் சார், நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையாக இருக்கும். இறைவனுடைய அந்த திருநடனம் ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன, ஓய்வில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆட்டம் அவனுடைய அந்த திருவடிவு, அவனுடைய அந்த திருநட்டம். அந்த திருநட்டத்திலே நிறுத்தத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்ற அந்த பாடலிலே திருக்கோத்தும்பியிலே மிக அற்புதமாக அந்த அந்த ஒரு குறிப்பை அவர் சொல்லுகின்ற அந்த குறிப்போடு நாம் உணவுக்கு அப்புறம் தொடங்கலாம். நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும். யார் அவரு? குனிப்பு. அந்த குனிப்புக்கு பேர் நிறுத்தம். ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையான். வடமொழியில நிறுத்தம் அப்படின்னு சொல்லு. வடமொழி சொல் நிறுத்தம். தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா அதுதான் மணிவாசக பெருமான் சொல்றார். என்ன? குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்ற அந்த நிறுத்தம், அந்த அந்த வகையான அந்த ஆடல், அதில் அந்த நிறுத்தத்தினுடைய சிறப்பை நம்ம தொடர்ந்து உணவு இடைவேளைக்கு பின் சிந்திப்போம் என்பதாக சொல்லி உமாபதி சிவனாரனுடைய திருவடியை தலைமேற்கொண்டு அவர் நமக்கு உணர்த்தினாதான் நாம் உணர முடியும்.